Taste the Daily. வணக்கம் ஜெயக்குமார், தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்று மதுரை மாவட்டம், குறிப்பாக திருப்பரங்குன்றம், திருமங்கலம், அதே போன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற சென்று கொண்டிருக்கிறார். செல்லுகிற வழியெல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் செல்லுகிற வழியிலே மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாயகரும், குறிப்பாக மாடுபிடி வீரர்களும், அதே போன்று விளையாட்டு வீரர்களும், ஜல்லிக்கட்டு காளைகளை வரக்கூடியவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பை ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் ஆட்டு கிடாய்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தமிழகத்துடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தாரை, தப்பட்டை, சண்டம் மேல முழங்க, கந்திஷ்டிக்காக கல்யாண பூசணிக்காய், கற்பூரமேற்றி ஆரத்தி எடுத்து உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதாவது கழக அமைப்பு செயலாளரும், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும், சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா இந்த அவருடைய ஏற்பாட்டிலே இந்த உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அங்கே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு, இந்த இத்தனை காளைகளை கொண்டு வரவேற்பு எதற்காக அளித்திருக்கிறார் என்றால், ஜல்லிக்கட்டு நாயகராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த போது உச்சநீதிமன்றம் வரை சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜல்லிக்கட்டை தமிழகத்துடைய பாரம்பரிய கலைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய, தமிழகத்துடைய வீரம் தெரிந்த கலைகள் ஒன்றாக இருக்கக்கூடிய, தமிழகத்தினுடைய காளைகளோடு சண்டை காளைகளுடைய கொம்புகளை தழுவி வீரத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டை பெற்று தந்த ஜல்லிக்கட்டு நாயகருக்கு ஜல்லிக்கட்டு காளைகளோடு இன்றைக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 சங்க இலக்கியமாக இருக்கக்கூடிய 10 பாட்டிலே கலித்தொகையில் வரக்கூடிய முல்லைக்கலியிலே, அதாவது கொல்லேறு கோடு அஞ்சிவானை மறுமையிலும் புல்லாலே ஆயமகள் என்கிற ஒரு பாடல் இடம்பெறும். அதாவது 7 பிறவியிலும் ஒரு காளையை அடக்க முடியாதவருக்கு ஆயர் குலத்தில் இருந்து பெண் கொடுக்க மாட்டோம் என்று அந்த பாடல் வரிகள் கூறும். அதே போன்று அந்த காளைகளை அடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு களத்தை குறிப்பிடும் பொழுது முல்லைக்கலியிலே, அதாவது கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் என்று வரும். அதாவது மிகப்பெரிய அளவிலே அந்த காளைகளை அடக்கக்கூடிய வீரம் சிறந்த மண்ணாக தமிழகம் இருக்கிறது. அதனைத்தான் நம்முடைய முல்லைக்கலை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரம், அதே போன்று பல்வேறு இடங்களிலே இந்த பாலமேடு, இப்படி மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது விமர்சையாக நடைபெறும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரங்கம் அமைத்துக் கொடுத்து ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய வசதியாக ஏற்படுத்தி கொடுத்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கு அமர்ந்து பார்ப்பதற்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருப்பரங்குன்றம் செல்லுகிற எழுச்சி பயணத்திற்கு மேற்கொள்ள செல்லுகிற வழியிலே ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள், அதே போன்று அந்த ஆட்டு கிடாய்களை வளர்க்கக்கூடியவர்கள் என ஏராளமானோர் அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் கிடாய்களோடு திறந்து உற்சாக வரவேற்பு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகாஷ்.